முக்கிய செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா என அழைக்கப்படும் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குலக்கல்வியை ஊக்குவித்ததால் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்ததாகவும், கலைஞர் கைவினை திட்டம் சமூக நீதி, சமநீதி, மனித நீதியை நிலைநாட்டும் திட்டமாக இருப்பதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம்பி நாராயணன் ஆலோசகராக இருக்கும் எந்தவித முதலீடும் செய்யாத அந்த நிறுவனத்துக்கு தமிழக அரசின் விண்வெளி கொள்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியின் தலைமைத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி விலகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள சட்டத்தை விமர்சிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு என தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி தெரிவித்தார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள தலைமை கழகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவியை கவர்னர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா என அழைக்கப்படும் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் அன்பே வெல்லட்டும், உலகை ஆளட்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூரில் உயிரியல் பூங்கா ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பூங்காவில் 3000க்கும் மேற்பட்ட விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விலங்குகளை காண தினந்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வருகை தருவார்கள். அதே சமயத்தில் விலங்குகளை தத்தெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பூங்கா நிர்வாகம் சார்பில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பூங்காவில் வளர்ந்து வந்த ஷேயர் என்ற சிங்கத்தையும் யுஹா என்ற புலியையும் 3 மாதங்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளார். இவர் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு யானை மற்றும் சிங்கத்தை தத்தெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் ஏப்ரல் 25 முதல் மே 15 வரை கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் நடைபெறுவதாக கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார். மதிமுக முதன்மை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிய தனது முடிவில் உறுதியாக இருப்பதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட உறையூர் மின்னப்பன் தெரு, பணிக்கன் தெரு, காமாட்சி அம்மன் தெரு, நெசவாளர் தெரு, காளையன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் குற்றச்சாட்டை மாநகர ஆட்சி ஆணையர் மறுப்பு தெரிவித்ததால் திருச்சியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் அடிப்படை தேவையான சுகாதாரமான குடிநீரை கூட வழங்க முடியாத திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தூய பனிமை மாதா பேராலயம், திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம் 1000 நாட்களை எட்டியுள்ளது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். ஆளுநரின் அதிகாரம் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான தபால்காரராக இருப்பது மட்டுமே என்று ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் விசைத்தறி நெசவாளர்கள் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப நியாயமான கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி ஆதரவு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி லூர்தம்மாள்புரத்தை சேர்ந்த சகாயகுமார் மகன் மரடோனா வயது 30, கப்பல் மாலுமியான இவருக்கும் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் பைக்கில் சென்றவருக்கும் சனிக்கிழமை இரவு தகராறு ஏற்பட்ட நிலையில் தூத்துக்குடியில் கப்பல் மாலுமி மர்ம நபர்களால் சனிக்கிழமை இரவு வெட்டப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அவர் பலியானார். மதிமுக வைகோவின் முகம் பதித்த மோதிரம் என் அடையாளம் என்று அனுபவத்தை மல்லை சத்யா பகிர்ந்துள்ளார். நான் என்றுமே வைகோவின் சேனாதிபதி என்று மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மக்களின் குறைகளை கேளாத, நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோம அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் தமிழகத்தில் ஆண்டுதோறும் 61 நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் தொடரும் என்றும், மீன்பிடி தடைக்காலத்தில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயரும் என்ற நிலையில் மீன்பிரியர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் பிரபல நடிகர் பாபி சிம்ஹா கார் மோதி 7 பேர் காயமுற்ற நிலையில் போதை டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒற்றை தன்மை என்பது ஏற்புடையது இல்லை, இது பன்முகத்தன்மையுடைய நாடு என்ற கொள்கையோடு நாங்கள் ஒன்று சேர்ந்துள்ளோம் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு எனது போனை ஓட்டு கேட்கிறது என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையில் நடக்கும் அரசியல் அதிகார யுத்தத்தின் உச்சகட்டமாக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தாமாகவே விலகியிருக்கிறார் துரை வைகோ. கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் துரையின் இந்த முடிவு மதிமுகவுக்குள் பெரும் புகைச்சலை உண்டாக்கியிருக்கிறது. ஈஸ்டர் திருநாளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை கூறி இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி என்று கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் விபத்தை தடுக்கும் வகையில் உருளை தடுப்பான்கள் பொருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கு கோவை காளிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை மண்டல பாஜக சார்பில் வரவேற்பு கூட்டம் நடத்தப்பட்டது. நயினார் வருவதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நாமக்கல்லில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் செயல்படும் இலவச நீட் தேர்வு பயிற்சி மையத்தை சனிக்கிழமை பார்வையிட்டு மாணவ மாணவிகளுடன் எல் முருகன் கலந்துரையாடினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். அமித்ஷா போன மாநிலங்கள் எல்லாமே வெற்றிதான் என்று எல்லாம் அவர் பார்த்துப்பார் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டிய மின் கட்டணத்துக்கான தாமத கட்டணத்தை தள்ளுபடி செய்ய கோரி மின்வாரியம் தாக்கல் செய்த மனுவை மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் தள்ளுபடி செய்தது. அத்துடன் அரசு அலுவலகங்களில் ப்ரீபெய்டு மீட்டர்களை பொருத்தவும் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் அதிமுக சார்பில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எஸ்.பி. வேலுமணி கூட்டணி வேறு கொள்கை வேறு வக்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக ஐடி பிரிவு என்றால் ஒழுக்கமானது கண்ணியமானது என்று அனைவரும் சொல்லும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தினார். நீங்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றும் பாராட்டியுள்ளார். மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை ரூபாய் 110 கோடியில் பணி விரைவில் துவங்க உள்ள நிலையில் உயரமான சிலை குறவன்குளத்தி குடில் இலைப்பால மண்டபம் என்று 8 ஏக்கர் நிலத்தில் கொங்கு மக்களின் கனவு நிறைவேற உள்ளதாக தகவல் வெளியானது. கன்னியாகுமரியில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் காதலர்களான அமீர் பாவனி ஜோடிக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. நண்பர்கள் உறவினர்கள் என நெருங்கியவர்கள் மட்டுமே திருமணத்தில் பங்கேற்றனர். இது குறித்த படங்களை அமீரும் பாவனியும் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்டில் வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் 191 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி வான்கடை மைதானத்தில் நடக்க உள்ளது. சென்னை அணி இதுவரை 7 போட்டிகளில் ஆடி 2 போட்டிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது. IPL தொடரில் இன்று நடைபெற்று வரும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற பெங்களூரு பந்துவீச்சை தேர்வு செய்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 8 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. வேலூரில் 104.9 டிகிரி பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.